Hi guys, today we are going to see control two LEDs by push button. So ரெண்டு LED என்னன்னா நம்ம push button மூலமா கண்ட்ரோல் பண்ண போறோம். So இது embedded C programming language written in Arduino IDE. So open source software யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராமிங் embedded C programming ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆர்டினோவில் டம்ப் பண்ணிவிட்டு நம்ம எல்இடியை புஷ் பட்டன் மூலமாக கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ செட்டப் ஃபங்க்ஷன் என்னென்னா நம்ம பின் மூவ்ஸ் வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எந்த பின்லலாம் அவுட்புட்டாக இருக்கணும், எந்த பின்லாம் இன்புட்டாக இருக்கணும். ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு பட்டன் கனெக்ட் பண்ணுற பின். ஸோ ரிமைனிங் மூணுமே எல்இடிஸ் கனெக்ட் பண்ணுற பின். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா லூப்பிங். ஸோ கண்டினியூஸாக நம்ம டேட்டாஸ் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்காகவும் அனலைஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறது அந்த லூப்பிங் பர்பஸ். ஸோ ஸ்விட்ச் ஸ்டேட் லைக் வந்துட்டு இங்கே டிஜிட்டல் ரீட். ஸோ பட்டனை நம்ம என்னென்னா செகண்ட் பின்னில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம எப்போ பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோமோ ஸோ அப்போ என்னென்னா நமக்கு வந்துட்டு ஸோ வேல்யூஸ் வரும். ஸோ அந்த வேல்யூஸ் என்னென்னா நம்ம ஹையாக லோவாக வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருவோம். ஸோ இந்த ஹைன்றது என்னென்னா ஸோ இந்த ஸ்விட்ச் ஸ்டேட், இந்த ஸ்டேட்டில் வந்துட்டு நமக்கு வேல்யூஸ் வருது அப்படின்னா நமக்கு ஹை. லைக் வந்துட்டு ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ ரெண்டையுமே கம்பேர் பண்ணும்போது போத் ஆர் சேம் அப்படின்ற பட்சத்தில் என்னென்னா நமக்கு தேர்டு பின்னை மட்டும் என்னென்னா ஹை பண்ணிவிடும். அதாவது ஒரு சப்ளை பவர் சப்ளை வோல்டேஜ் வந்து என்னென்னா அதுக்கு போயிட்டே இருக்கும் தேர்ட் பின்னுக்கு. ஸோ அங்கே கனெக்ட் ஆகிருக்க டிவைஸ் என்னென்னா ஸோ க்ளோ ஆகும். ஸோ எல்இடி இல்லைனா பஸ்ஸர் ஏதாச்சும் கனெக்ட் பண்ணிடுறோம்னா ஸோ அது என்னென்னா பஸ்ஸர் கனெக்ட் பண்ணிடுறோம் அப்படின்னா சவுண்ட் மேக் பண்ணும். எல்இடி கனெக்ட் பண்ணிடுறோம்னா க்ளோ ஆகும். ஸோ ரிமைனிங் ஃபோர்த்து ஃபிஃப்த்து பின் எல்லாமே அதில் கனெக்ட் பண்ணியிருக்க டிவைஸ் எல்லாமே லோவில் இருக்கும், அதாவது ஆஃபில் இருக்கும். தேர்டு பின் மட்டும் என்னென்னா ஆனில் இருக்கும். ரிமைனிங் இருக்க ரெண்டு பின்னும் என்னென்னா ஆஃபில் இருக்கும். ஸோ ஏல்ஸ் நமக்கு வந்துட்டு ஹையாக இல்லை, ஸோ வந்திருக்க அதாவது பட்டன் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா நமக்கு இந்த தேர்டு பின்னும் ஃபோர்த்து பின்னும் லோவாக இருக்கும். ஸோ இந்த ஃபிஃப்த்து பின் மட்டும் என்னென்னா ஹையில் இருக்கும். ஸோ இது மட்டும் என்னென்னா ஹைலியே இருக்கும். ஸோ ஒரு 250 மில்லி செகண்ட்ஸ் கழிச்சு என்னென்னா அகைன் வந்துட்டு என்னென்னா இந்த ஃபோர்த்து பின் ஃபிஃப்த்து பின் என்னென்னா ஹை பண்ணிவிடும். ஸோ ஹை அண்ட் லோ பண்ணிவிடும். ஸோ எதுக்காகனா இன்டிமேட் பண்ணுறதுக்காக. ஸோ அகைன் வந்துட்டு என்னென்னா இது கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். எப்போ வந்துட்டு இந்த கண்டிஷன் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா ஃபெயிலியர் ஆகுதோ எல்ஸ் பார்ட் கண்டினியூஸாக என்னென்னா எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்போ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இருக்க கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுதோ ஸோ அப்போ இதுக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷன்ஸ், அதாவது இதுக்குள்ளே இருக்க கண்டிஷன்ஸ் எல்லாமே என்னென்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் கோடிங். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னா வெறும் ஆர்டினோ யூனோ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்இடிஸ், அதுக்கப்புறம் புஷ் பட்டன். ஸோ ஆர்டினோ யூனோ, ஸோ எல்இடி 3 எல்இடி, ஸோ அதுக்கப்புறம் புஷ் பட்டன் வித் ரெசிஸ்டர், அப்புறம் ஜம்பர் ஒயர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தோம்னா ஸோ இந்த ரெண்டு ஒயர்ஸுமே எதுக்காகன்னு பார்த்தோம்னா எல்இடி. ஸோ இந்த ரெட் எல்இடி. ஸோ இந்த ரெண்டு ஒயர்ஸ் பார்த்தோம்னா ஸோ இந்த எல்லோ கலர் எல்இடி இதுக்காக. ஸோ இந்த ரெண்டு ஒயர்ஸ் பார்த்தோம்னா இந்த ரெட் எல்இடி. ஸோ இந்த ரெட் எல்இடிக்கு ரெண்டு, ஸோ இந்த எல்லோ கலர் எல்இடிக்கு ரெண்டு, ஸோ இந்த ரெட்டுக்கு ரெண்டு. ஸோ அதாவது ப்ளஸ் மைனஸ் ரெண்டுக்குமே காமனாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தோம்னா ஸோ இந்த ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்ணியிருக்க ஒயர், இந்த ஒயர் பார்த்தோம்னா ஒயிட் கலர். ஸோ +5 வோல்ட் இங்கே தான் கொடுப்போம். ஸோ இந்த சென்டர் ஒயர், ஸோ ரெசிஸ்டருக்கும் புஷ் பட்டனுக்கும் இடையில சென்டரில் எடுத்துருக்கிறது என்னென்னா அவுட்புட். ஸோ இந்த ஒயர் தான் என்னென்னா நம்ம ஆர்டினோவில் செகண்ட் பின்னோட கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் என்னென்னா ஆர்டினோக்கு இன்புட்டாக போகும். ஸோ அடுத்தது இந்த பிளாக் கலர் பார்த்தோம்னா கிரவுண்டு. ஸோ கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ நம்ம கனெக்ஷன்ஸ் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோக்ராம் வந்துட்டு கம்பைல் பண்ணணும். ஸோ கம்பைல் பண்ணும்போது என்னென்னா நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம சேவ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஃபைலை வந்துட்டு என்னென்னா சேவ் பண்ண சொல்லும். ஸோ இந்த ஸ்கெட்சை வந்து என்னென்னா சேவ் பண்ண சொல்லும். சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னென்னா கம்பைல் பண்ணலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே கம்பைல் ஆகிடும். ஸோ கம்பைல் டன் ஆனதுக்கப்புறம் என்னென்னா நம்ம கோட் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ பவர் சப்ளை, ஸோ ஆன்போர்டு எல்இடி, பவர் எல்இடி வந்துட்டு என்னென்னா ஸோ க்ளோ ஆகுது. அடுத்தது வந்துட்டு என்னென்னா நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ இன்னும் கம்பைல் ஆகி முடிக்கல. ஸோ கோடு வந்து கம்பைல் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம போர்ட் வந்து சூஸ் பண்ணணும். போர்ட் COM4 ஆல்ரெடி சூஸில் இருக்குது. அப்புறம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அப்லோடிங். அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ
நமக்கு அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ டிஎக்ஸ் ஆர்எக்ஸ் அந்த எல்இடிஸில் என்னென்னா நமக்கு பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கோடு வந்து என்னென்னா அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னு. லைக் வந்துட்டு இது கம்யூனிகேஷன். ஸோ இந்த ரெண்டு எல்இடிஸுமே என்னென்னா கம்யூனிகேஷனை வந்து இன்டிமேட் பண்ணும். ஸோ கோடு அப்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கனெக்ஷன்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ ஆல்ரெடி வயர்ஸ் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஜஸ்ட் ஆர்டினோவோட இன்டர்ஃபேஸ் பண்ணால் மட்டும் போதும். நம்ம கோடிங்கில் பார்த்த மாதிரி தான். ஸோ 4, 5 பார்த்தோம்னா 2 ரெட் எல்இடியை கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தோம்னா ஸோ இது ப்ளஸ். ஸோ ப்ளஸ் மைனஸ் எல்இடியில் கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். ஸோ இது பார்த்தோம்னா +1. ஸோ இது வந்து என்னென்னா 4th பின்னில் கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ அடுத்தது கிரவுண்டு. ஸோ ஆர்டினோவோட கிரவுண்ட் பின்னை வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ சேம் திங் புஷ் பட்டனில் இருக்க இது வந்துட்டு இந்த ஒயிட் கலர் பார்த்தோம்னா +5 வோல்ட். ஸோ +5 வோல்ட் நம்ம இங்கே தனியாகவே பின் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த இது பார்த்தோம்னா கிரவுண்ட். ஸோ கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த சென்டர் ஒன் பார்த்தோம்னா நமக்கு அவுட்புட். ஸோ இதுதான் என்னென்னா செகண்ட் பின்னில் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னா ஸோ இந்த எல்லோ ஒன் இதோட ப்ளஸ் மைனஸ். ஸோ இதோட ப்ளஸ் பார்த்தோம்னா ஸோ இந்த ப்ளூ கலர். ஸோ இந்த ப்ளூ கலர் எடுத்து என்னென்னா நம்ம தேர்ட் பின்னில் கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ அடுத்து இதோட கிரவுண்ட் எடுத்து கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது இந்த ரெட் எல்இடி. ஸோ இந்த ரெட் எல்இடியோட ப்ளஸ் மைனஸ் நம்ம மாற்றி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்இடி க்ளோ ஆகாது. ஸோ இது பார்த்தோம்னா 5th பின்னோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அடுத்தது இதோட கிரவுண்டு. ஸோ அடுத்தது இதோட புஷ் பட்டனோட அவுட்புட்டாக தான் எடுத்து என்னென்னா ஆர்டினோக்கு இன்புட்டாக கொடுப்போம். ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ லூஸ் கனெக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் ஸோ ஜம்ப் ஒயர்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகலை, கரெக்டாக கனெக்ட் ஆகலை அப்படின்னாலும் நமக்கு அவுட்புட் வந்து சரியாக வராது. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ப்ரெஷ் பண்ணி வச்சுப்போம். ஸோ இப்போ பவர் சப்ளை கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா எல்லோ கலர் மட்டும் என்னென்னா ஸோ க்ளோ ஆகுது. ஸோ எப்போ பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி என்னென்னா நமக்கு ரெட் கலரும் வந்துட்டு ஸோ க்ளோ ஆகும். ஸோ இப்போ எல்லோ கலர் க்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம். ஸோ பார்த்தோம்னாவே தெரியும். ஸோ 2 எல்இடி ரெட் அண்ட் இந்த ரெட்டையும் அந்த ரெட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அதாவது கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ எல்லோ. ஸோ அடுத்தது எல்லோ. ஸோ இது நம்ம சீரியல். ஸோ நம்ம இதை வச்சுட்டு வேணும்னா ஸோ நம்ம கண்டினியூஸாக எல்இடிஸ் என்னென்னா ஆன் ஆஃப் பண்ணி ஃபங்க்ஷன்ஸ் அதிலெல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரியான இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் வந்துட்டு ஒரு எல்இடி டிஸ்பிளே வந்துட்டு வேணும். ஸோ எல்இடியில் அதாவது ஸ்க்ரோலிங் டிஸ்பிளேன்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம லெட்டர்ஸ் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம் அப்படின்னா இந்த மெத்தடில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சம் செட் ஆஃப் டிலே டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஹை ஆகிறதுக்கும் லோ ஆகிறதுக்கும், அதாவது ஆன் ஆகிறதுக்கும் ஆஃப் ஆகிறதுக்கும். ஸோ ஒன்ஸ் அகேன் we check. ஸோ சேம் திங் இதே புஷ் பட்டனை யூஸ் பண்ணி நம்ம லைக் உமன் சேஃப்டிக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அவங்க வெறும் புஷ் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணால் ஸோ ஆட்டோமேட்டிக்காக மொபைலுக்கு வந்துட்டு என்னன்னா ஸோ அந்த லைக் ஒரு அட்மினுக்கோ இல்லை ஒரு செக்யூர்டு பர்சனுக்கோ வந்துட்டு மெசேஜ் போகிற மாதிரி. ஸோ சேஃப்டி பர்பஸ்க்காக. ஸோ இதே புஷ் பட்டன்ஸை வச்சு நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அது மூலமாக ஒரு எல்இடி மோட்டார்ஸ் எல்லாமே எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம், ஒரு சர்க்யூட்டையே கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் டுடே. Thank you.